அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஓகே, இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஆங்கிள் உங்ககிட்ட வந்திருக்கேன். இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் தான். திஸ் இஸ் மை நீட் 2019 கொஸ்டின் பேப்பர். நான் சைடில் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. மை கோட் வாஸ் R6. R6ங்கிறது எனக்கு கோடாக வந்தது. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ போகிறதுக்கான காரணம் என்னன்னா, நான் இதில் ஒரு சில டைம் வேஸ்ட் பண்ண அதை நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபெமிலியரைஸ் பண்ணலாம். இப்படி தான் உங்கள் கொஸ்டின் பேப்பர் இருக்க போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. எஸ், உங்களால் ஆல்ரெடி பார்த்தது தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸி டு கோவா ஒரு நார்மல் மோடுக்கு வருவீங்க. ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இதுதான் இந்த வீடியோக்கான இன்டென்ட். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு புக்லெட் மாதிரி உங்களுக்கு தராங்க. பார்த்தீங்களா, இங்கே நிறைய பேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி புக்லெட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு புக்லெட் இருக்குது. அட் திஸ் புக்லெட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது பைலிங்குவல். நமக்கு இங்கிலீஷில் இருக்கும், ரைட்டில் இங்கிலீஷும், லெஃப்ட்டில் நமக்கு தமிழும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு லாங்குவேஜும் நமக்கு இருக்க எல்லா விஷயமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அட் த எண்டு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ரெட் கலரில் தெரியுதா இங்கே ஏதோ ஒன்று. இங்கேயும் இருக்குது. இந்த லாஸ்ட் பேஜில் நமக்கு ரெட் கலரில் ஒரு பேஜ் மாதிரி தெரியுது. எஸ், இதை சீல் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு தரப்பே சீல் பண்ணி தான் கொடுப்பாங்க. நாம ஏதோ வச்சு நம்ம எழுக்கணும். ஸ்கேல் இருந்தாலும் சரி, ஸ்கேல் அவங்க தருவாங்க. சம்திங் இல்லை அவங்க ஏதாவது தருவாங்க. அதை வச்சு நம்ம சீலை நம்ம கரெக்டாக ஒரு ஸ்கேலை உள்ள போய்ட்டு அப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்ஷூர் அந்த பண்ணுறப்ப பேஜஸ் கிளியாமல் ப்ராப்பராக பண்ணுங்கள். எங்கள் கிளாஸில் எங்கள் ஹாலில் ஒருத்தர் தப்பாக கிழிச்சிட்டாரு. ஒரு சில இந்த பேஜில் கொஞ்சம் போயிடுச்சு. அதனால இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீல் பற்றி சொல்லியாச்சு, பைலிங்குவல் பற்றி சொல்லிட்டேன். கீழே இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிக்சரில் உங்களுக்கு சைடில் தெரியும் டீட்டெயிலாக. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, கீழே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேமு, ரோல் நம்பர், அதுக்கப்புறமா உங்கள் ரோல் நம்பரை நீங்கள் வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே டைம் கன்சியூமிங். இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. அந்த அளவுக்கு டைம் கன்சியூமிங் பண்ணி பொறுமையாக இதில் எழுதுன்னு அவசியம் கிடையாது. கீழே அவங்க இன்விஜிலேட்டர் சைன் போடுவாங்க க்ரீன் இங்கில். அது மடிக்க கொஞ்சம் எழுதுகிற மாதிரி காட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. வேக வேகமாக எழுதுங்க. கரெக்டாக எழுதுங்க. ஆனால் வேக வேகமாக சும்மா எழுதி விடுங்க. டைம் இந்த நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணிடாமல் இதில் பாருங்க எவ்வளோ பெருசு எழுத வேண்டியது இருக்குது. பார்த்து வேற பண்ணுற மாதிரி இருக்கும். இது பயப்பட தேவையில்ல, நீங்கள் தான் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. இது எக்ஸாமுக்கு கணக்கு எடுத்துக்கப்படாதுங்கிறதுனால டோன்ட் வேஸ்ட் மோர் டைம் இன் திஸ். ஓகே, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஓகே, ஆஃப்டர் தட் நிறைய பேரோட முக்கியமான டவுட் என்னன்னா ரஃப் காலம். லாஸ்ட் பேஜ், இந்த புக்லெட்டோட லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த 2 ஷீட் தான் உங்களுக்கு ரஃப் காலம்க்கு. அது பார்த்தீங்களா, பிளாங்காக நான் வச்சிருக்கேன். இந்த சைடு மட்டும் தான் எழுதியிருக்கேன். இது காரணம் என்னன்னா, எழுத நினச்சிக்காதீங்க. ஃபிசிக்ஸ் காலமில் நமக்கு மோஸ்ட்லி பேப்பர்லேயே நமக்கு கொஷின்ஸ் பக்கத்தில் நிறைய ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம ஈஸியாக இங்கேயே நம்ம ஃபுல் கேல்குலேஷன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒவ்வொரு கொஷின்ஸ் பக்கத்தில் நான் கேல்குலேஷன் போட்டுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஷின் பக்கத்தில் நமக்கு நிறைய ஸ்பேஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். நான் வேணா இந்த கொஷின் பேப்பருக்கான PDF நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நீங்களே இங்கே ஃபுல்லாக நீங்கள் கேல்குலேஷன்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் கேல்குலேஷன் போட்டுக்கலாம். தட் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஏதாவது திரும்ப செக் பண்ண வரப்போ நீங்கள் கடைசி பேஜுக்கு தான் போய் பண்ணணும்னு கிடையாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபிசிக்ஸ் நான் போடுறப்ப கடைசியில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்குது, நம்ம இதிலே கிரிக்கலாம் சொல்லிட்டு நான் பக்கத்தில் நான் கேல்குலேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். பிரச்சனையே கிடையாது. ஓகே, கேல்குலேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர்ஸ்லாம் இருக்காது. நம்ம ஈஸியாக போடுற மாதிரியே தான் இருக்கும். டோன்ட் வரி. இந்த புக்லெட் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். சீல் கொஞ்சம் பிரிக்கிறது தான் கொஞ்சம் முக்கியமான ஃபேக்டர். கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே இந்த கோட் பார்க்கணும். அதே சமயம் உங்கள் ஆன்சர் பேப்பரில் ஒரு கோடு இருக்கும். அது ரெண்டும் மேட்சாக தான் பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் இதை மிங்கிள் பண்ணி ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் அட்டன் பண்ணுங்கள். 3 ரவுண்ட்ஸாக இருந்தாலும் சரி. பி காம் அண்ட் கம்போஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்ததுனால தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளால் ஆக்டிவாக இருக்கும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு தான் நம்ம எதிர்பாராத கொஷின்ஸ் நம்மளால் போட முடியும். I hope it is clear now. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. I don't want to take most of your time. உங்களுக்கு நிறைய டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபார்முலா ஷீட்ஸ் பாருங்கள். நிமோனிக்ஸ் இருந்தால் பயாலஜிக்கு நிமோனிக்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயம் ஒரு கொஷின் இருக்குது, ரெண்டுமே ஆப்ஷன் சிமிலராக இருக்குன்னா ஜஸ்ட் எலிமினேஷன் மெத்தடில் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். லாஜிக் வச்சு தான் நம்மளால் நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு JEE ரிசல்ட்ஸ் பார்த்த மடிக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நிறைய மார்க் எடுக்கிறாங்க. டோன்ட் வரி. நீங்கள் கம்மியாக மார்க் எடுத்தீங்கன்னா பயப்படாதீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நிறைய பேர் நிறைய மார்க் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மார்க்கும் இந்த வருஷம் செம்ம வேல்யூபிளாக இருக்க போகுது. தட் நீங்கள் கெஸ்ஸில் போடுற கொஷின்ஸ் கம்மி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்க் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. நெகட்டிவ் மார்க்கிங் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிகிட்டே இருக்கணும். அவாய்ட் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்கிங் அவாய்ட் பண்ணுறது மூலியமாக தான் இந்த வருஷம் ரேங்கிங்கில் உங்கள் மேலே போயிட்டே இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு கெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள். ஒரு ஷோராக இருக்க கொஷின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளே நினைப்போம், நானே 2-3 கெஸ்ட் போட்டு வந்தேன், சரி வந்தால் வராட்டி போட்டு வந்தேன். பட் அந்த கெஸ்ட்னால நான் இப்போ வேற மாதிரி நிற்கிறேன். ப்ளீஸ் கெஸ்ட் மட்டும் நீங்கள் ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வருஷம் நிறைய மார்க்ஸ், ஒரு மார்க்லேயே நிறைய ரேங்க் வரப்போகுது.
ஸோ ஈஸியாக தான் இருக்கும் கொஷின் பேப்பர், வரியே பண்ணிக்காதீங்க. நீட் 2020யும் நீட் 2019 மாதிரியே தான் இருக்கும். வரி பண்ணிக்க வேணாம். காமன் கம்போசிட்டாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாமல் இருங்க. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். கேல்குலேஷன் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கான்செப்ட் தான் வரப்போகுது, தைரியமாக இருங்க. பட் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல், கேல்குலேஷன்ஸ் எரர் பண்ணாமல் நீங்கள் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் பெஸ்ட். டெஃபினெட்லி த ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டே இருங்க. நம்ம நீட் முடிச்சுட்டு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். எல்லாமே லைனில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் செஷன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் இருக்கும். இதான் ஃப்ரண்ட் பேஜ். இந்த ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் பார்த்துக்கிட்டீங்க. ஒரு புக்லெட் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. நல்ல மென்டாலிட்டியோட ப்ராப்பராக நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பயாலஜி இருந்தது, அடுத்து கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ். லாஸ்ட்டு தான் நமக்கு வந்து சாரி, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகலாம், நம்பர்ஸ் மாறலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரி திங் ஹஸ் ஃபைன் அட் லாஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு எந்த மார்க் டெஸ்ட் எழுதாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்த எல்லாத்தையும் உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். எல்லாருமே மறக்க தான் செய்யும். நீங்கள் ஆல்ரெடி அப்போ தப்பு பண்ணியிருக்க கொஷின்ஸை இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் கண்ணில் பாருங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க. எல்லாமே நீங்கள் போட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் பேக்கில் போட்டு வைக்க சொன்னேன். அதே சமயம் என்ன ட்ரெஸ்ஸுங்க அதை கூட முடிவு பண்ணி வச்சிருக்க சொன்னேன். ஸோ எவ்ரி திங் ஷுட் பி கிளியர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் செஷன். இஃப் யூ ரியலி லைக் திஸ், ஹிட் லைக். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம முடிச்சுட்டு நீட் அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்க ஃபுல்லாக நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க எந்த அளவுக்கு எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நானும் ஆன்சர் கீ போடுறேன். சாப்டர் வைஸ் அனாலிசிஸ், சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணுறேன். இது முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து நீட் 2021க்காக நல்லா கைட் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் திஸ். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.